வெல்கம் பேக் டு கல்விவலா யூடியூப் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து சயின்ஸ் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு சோஷியல் எக்ஸாமுக்கு வந்து மூவ் ஆக போகிறீங்க. ஸோ உங்களுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து என்னுடைய 10th லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணேன் ஸ்ட்ரகிள். ஸோ எனக்கு வந்து மார்க் வந்து கம்மியானதுக்கான ரீசன், ஸோ சென்டம் எடுக்க முடியல. ஸோ அது ஒன் ஆஃப் த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா வந்து எனக்கு ஆயிடுச்சு. ஸோ அது எதனால் அந்த தப்பு வந்துச்சு, ஸோ நம்ம இதில் எப்படி வந்து மார்க் நல்லா வந்து ஸ்கோர் பண்ணுறது, அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துங்க. அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம வந்து கிரேஸ் மார்க் 10th மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து நம்ம பேசிட்டு வரோம். ஸோ அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் அதை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தான் வந்து அந்த ஒரு கிரேஸ் மார்க் வந்து கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு சொல்கிறீங்க. ஸோ என்னுடைய கடமையை தான் நான் செய்கிறேன். ஸோ அதுக்கான பலன் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு வீடியோவை பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து என் டூ வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நான் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ சோஷியல் சயின்ஸ் அண்ட் தென் போத் ஆர் இந்த வீடியோ வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் சரி, நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, ரெண்டு பேருக்கும் தான் வந்து இது வந்து நான் சொல்கிறேன். ஸோ நல்லா வந்து நோட் பண்ணுங்கள். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் தென் இது வந்து கண்டினியூஸாக ரெண்டு பேரும் வந்து வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ சயின்ஸ் அதாவது சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து நிறைய பேர் வந்து ஸோ கதை எழுதலாம் பாஸ் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மென்டாலிட்டியில் இருப்பீங்க. கதை எழுதணும், பட் அதுக்கு ரிலேட்டடான கதை. இப்போது வரலாறுன்றது ஒரு கதை மாதிரி தானே நம்ம படிப்போம், ஹிஸ்ட்ரி. ஸோ அது வந்து நம்ம ஒரு கதை மாதிரி தான். ஸோ என்ன விஷயத்த இருக்கோ அந்த விஷயத்த தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த ஆண்டில் இந்த போர் நடந்துச்சு, இதுக்கப்புறம் இந்த மன்னர் ஆட்சி பண்ணியிருந்தார், அதுக்கடுத்தது இந்த ஒரு மன்னர் வந்தார், இதுக்கப்புறம் இவ்வளோ நடந்துச்சு, இந்த ஏகாபத்தியம் உருவாச்சு அப்படின்ற மாதிரி 2ஆம் உலகப் போர் வந்துச்சு அப்படின்றது அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி தான் நம்ம வந்து படிச்சுட்டு போவோம். ஸோ அது வந்து எழுதக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் வந்து அவங்கவுங்க ஸ்டைலில் எழுதுவாங்க. ஸோ இந்த கதைன்றது இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து அப்படியே புக்கில் இருக்கிற மாதிரியே ஜெராக்ஸ் அடிப்பாங்க. ஒரு சிலர் வந்து அவங்க படித்தது லேர்ன் பண்ணது அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து வந்து எழுதுவாங்க, ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய 10th சோஷியலில் மொத்தம் வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது, அதாவது வந்து வரலாறு, புவியியல், அப்புறம் குடிமியல், அப்புறம் பொருளியல். இந்த 4 டாபிக் தான் இருக்குது. இதில் கொஞ்சம் ஒரு டஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடிமியலும் பொறியியலும் இருக்குது. ஏன்னா பொருளியலும் ஓரளவுக்கு ஈஸி தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். பட் வந்து இதில் மோஸ்ட் ஆஃப் ஈஸி அப்படின்னா இந்த ஜாகிரஃபியும் ஹிஸ்ட்ரியும் தான். அதாவது வரலாறு புவியியல் தான் ரொம்ப வந்து ஈஸியானது எனக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து 10th பப்ளிக் எக்ஸாம். ஸோ உங்களுக்கான பேட்டர்னே எப்படி இருக்குன்றது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ 1 மார்க் வந்து நீங்கள் வந்து மொத்தமே வந்து 14 1 மார்க் கிட்ட வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா 1 மார்க்கும் எழுதிடணும், ஓகேங்களா. ஸோ அந்த 1 மார்க்கு நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் படிச்சிருங்க, ஓகேங்களா. அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது. எல்லா 1 மார்க்கும் நீங்கள் வந்து படிச்சிடணும். அதை தாண்டி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு சில பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து 8 மார்க் 5 மார்க்ஸ் ஃபுல்லாக நீங்கள் டார்கெட் பண்ணும்போது அதுலேயும் வந்து உள்ளே வந்து சில 1 மார்க்ஸ்லாம் வந்து கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, மேகாலயா மாநிலத்தில் ஒன்று வந்து இல்லை. அங்கே என்ன இல்லை, ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் படிச்சிருப்பீங்களே, ஸோ இவ்வளோ சொல்லுங்கள் என்ன இல்லை அப்படின்றது. ரயில்வே போக்குவரத்து அங்கே இல்லை, ஓகேங்களா. ஸோ அது என்னன்றது பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதே மாதிரி இன்னொரு கொஷின் கேட்க போகணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து சிந்து நதி இருக்குது. ஸோ அது எந்த மலையின் கீழ் ஆறில் வருது அப்படின்ற கேட்டாங்கன்னா நீங்கள் எது சொல்லுவீங்க? ஸோ அதுக்கு என்ன ஆன்சர்ன்றது கீழே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரியான வேலேருந்து கூட உங்களுக்கு வந்து 1 மார்க் வந்து கேட்பாங்க, ஓகேங்களா. ஏன்னா வந்து உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, சோஷியலில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றது அவங்க வந்து கேத்தர் போடுவாங்க. ஏன்னா வந்து சென்டம் போடு, அதாவது ஒரு 80 85 90 எடுக்கிறதும் ஈஸி. அண்ட் பிட்வீன் த அபோவ் ஒரு 5 மார்க் 10 ஒரு 10 15 ஒரு 5 10 மதிப்பெனுக்கு தான் வந்து உங்களுக்கான ஒரு டெஸ்ட்டாக வந்து இருக்கும். அதை நீங்கள் சென்டம் போட முடியுமா இல்லையா அப்படின்றதுக்காக. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஃபுல் 1 மார்க்கும் வந்து கவர் பண்ண பாருங்கள், ஓகேங்களா. ஸோ 1 மார்க்கை வந்து முடிச்சுங்க. இன்னொரு என்னென்னா, ஒரு சில டைப்லாம் வந்து நான் சொல்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு வந்து
சூட்டபிள் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ 1 மார்க் நீங்கள் படிக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து டேரெக்டாக வந்து கொஷின் கேட்டால் உங்களுக்கு ஆன்சர் தெரியாது. பட் அதான் அதே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்டால் அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து படிக்கக்கூடிய, அதாவது நீங்கள் பார்த்து படிக்கிறீங்களே, அது வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக வந்து எடுக்காது நம்மளுடைய மைண்டு. எப்பவுமே வந்து ஒரு ஃபோட்டோவாக தான் வந்து அது வந்து கேப்சர் பண்ணும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த வீடியோ இருக்குது அப்படின்னா என்னுடைய இமேஜை தான் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணுவீங்க தவிர, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அதில் டெக்ஸ்ட்டாக வந்து கேப்சர் பண்ணாது. ஸோ இமேஜாக வந்து தான் உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணும். அதனால் நீங்கள் புக்கு வச்சுக்கிட்டு ஸோ அந்த 4 1 மார்க்ஸை வச்சு நீங்கள் வந்து படிங்க. நிறைய பேர் அந்த மாதிரியோட நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ இன் திஸ் வேரியஸ் மெத்தட் யூ ஹேவ் ட்ரை டு 1 மார்க், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து எனக்கு 14க்கு 14 வந்துடணும். நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஓகேங்களா. ஸோ எப்படியாவது எனக்கு வந்து 14 வந்து நீங்கள் எடுத்து கொடுத்துடணும். இது வந்து 1 மார்க்குக்கு வந்து பொருந்தது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஷின், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஒரு 10 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. 2 மார்க் கொஷின் அப்போது எவ்வளோ வரும்? ஸோ 20 மார்க், ஓகேங்களா. ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்னும் வந்து இம்பார்ட்டண்ட் வந்து போடலை. அண்ட் தென் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ண பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் நான் வீடியோ போட முடிஞ்சாலும் போடுறேன், ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் படிக்கிறத தாண்டி புக்கில் வந்து வேறு எங்கேயும் வந்து போகாது 2 மார்க்கு, ஓகேங்களா. உங்களுக்கு வந்து அப்படி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் கொஷின். ஸோ 5 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 × 5 போட்டோம் அப்படின்னா ஸோ 15 மார்க் வந்து நீங்கள் வந்து 5 மார்க் கொஷின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இந்த 2 மார்க்கில் வந்து 28 மேபி சம்திங் வந்து இம்பார்ட்டன்ட், அதாவது வந்து கம்பல்சரி கொஷின். அண்ட் தென் இதில் வந்து ஒரு 42, ஓகேங்களா. ஸோ அது கொஞ்சம் தப்பாக இருந்துச்சுன்னா பார்த்துங்கன்னா 42 தான். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ அதாவது 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 10 அட்டன் பண்ணுற மாதிரி 42 வந்து இம்பார்ட்டன்ட், அதாவது கம்பல்சரி கொஷினாக வந்து இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கக்கூடியது 8 மார்க், ஓகேங்களா. ஸோ 8 மார்க்கை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, 2 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 8 மார்க், அப்போது 16 மார்க் வந்துருக்கு, ஓகேங்களா. அப்போ இது எவ்வளோ ஆகுது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 50 17 80 90 100, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு 100 மார்க் வந்து இந்த 8 மார்க் கொஷினில் என்ன இருக்காங்க என்ன கேட்பாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஆல்ரெடி வந்து இந்த மேப்லேருந்து சில கொஷின் கேட்பாங்க, இல்லை தியரிட்டிக்கலாக எழுதுகிற மாதிரியும் வந்து கேட்பாங்க. அப்போது நீங்கள் வந்து இந்த ஒரு ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியணும், அவங்க எப்படி வந்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து இதில் பர்ஃபார்ம் பண்ணி மார்க் எடுக்கிறது அப்படின்றது நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைபர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எங்களால் அடுத்தடுத்த வீடியோ வந்து போட முடியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வந்து 40 மார்க் 1 மார்க் அசால்ட்டாக எடுத்துறீங்க, ஓகேங்களா. இது வந்து நான் சொல்லக்கூடியது நீங்கள் சென்டம் அடிக்கிறதுக்கான வழி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த பாஸ் ஆகணும் இல்லை ஒரு 75 வந்தால் போதும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கவே தேவையில்ல, அசால்ட்டாக நீங்களே எடுத்துகிட்டு போயிடுவீங்க. சென்டம் எடுக்கணும், அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ எஃபர்ட் வந்து போட்டுட்ருக்கேன், ஓகேங்களா. 2 மார்க்கும் மிஸ் ஆகாது. ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக வந்து இந்த 5 மார்க்கும் 16 மார்க்கும் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 மார்க் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ அதுக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த 2 மார்க்கும் வந்துடும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக வந்து இதை கவர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் எல்லாம் படிச்சுட்டேன், என்னால் வந்து 100க்கு 100 எடுக்க முடியுமா அப்படின்றது ஒரே கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா இதில் வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வந்து டிஃபெண்ட் ஆகுது. ஸோ அது என்னென்னா உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங், ஸோ நீங்கள் எப்படி வந்து ப்ரெசன்டேஷன், ஸோ ப்ரெசன்டேஷன்றது ஒரு ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ஓகேங்களா. அந்த ப்ரெசன்டேஷன் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் தப்பாக இருந்தாலும் அது அழகாக எடுத்துகிட்டு போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தன் வந்து ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு சொல்கிற ஒரு பர்சன் வந்து லுங்கி கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு பனியன் போட்டுக்கிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய அப்பீரியன்ஸ் எப்படி இருக்கும். அதே ஒருத்தன் வந்து நல்லா டக் இன் பண்ணி எல்லாமே சூப்பராக வந்து பக்காவாக வராருன்னு வச்சுக்கோங்க, ஷூலாம் போட்டுக்கிட்டு, அப்போது நீங்கள் ரெண்டுத்துக்கும் எதை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆவீங்க. ஸோ அயன் பண்ணி இன்ஸ்டர்ட் பண்ணிவிட்டு வந்த அந்த பர்சனை தானே நீங்கள் இன்ஸ்பயர் ஆப்பீங்க. அதுதான் வந்து ப்ரெசன்டேஷனாக நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டீட்டெயில், அது ஒரு ஆர்டர் வைஸ் அது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். அது எதுன்னு வந்து நான் இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங், ஓகேங்களா. ஹேண்ட் ரைட்டிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஹேண்ட் ரைட்டிங்னா அப்படியே முத்தாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஹேண்ட் ரைட்டிங்கிறது அவங்களுக்கு வந்து புரியணும். நிறைய பேர் வந்து
ஸோ சடன்லி பார்த்தீங்க அப்படின்னா பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்து சில பவர் கட்லாம் ஆகும் இஷ்யூஸ். ஸோ ஓகே, ஸோ ஹேண்ட் ரைட்டிங் பற்றி நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் ஓகேங்களா. ஸோ ஹேண்ட் ரைட்டிங்ன்றது உங்களுக்கு வந்து முத்தாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அவங்களுக்கு எழுதுறது புரிஞ்சாலே போதும் ஓகேங்களா. ஓரளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, பட் அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நாங்களாம் படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 2.5 மணி நேரம் தான் வந்து டைம் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு 1/2 hour வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 மணி நேரமாக வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் நல்லாவே வந்து எழுதலாம். ஸோ வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஸ்பீடாகவும் எழுதுங்க, கொஞ்சம் புரிகிற மாதிரியும் எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த ஹேண்ட் ரைட்டிங்கு முன்னாடி நான் ஒன்று வந்து சொல்லணும். அது ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் போட்டிருந்த ஒரு 4-5 வீடியோவில் நான் ரெஃபர் பண்ணிது என்னென்னா, இந்த கிரேஸ் மார்க்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து கொஷின் நம்பர் வந்து இம்பார்ட்டன்ட், அதை அட்டன் பண்ணியிருக்கணும். நிறைய பேர் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய கொஷினுக்கே வந்து நம்பர் வந்து போடாமல் இருக்கீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல். ஏன்னா வந்து நீங்கள் வந்து கொஷின் நம்பருன்றது போடணும். அது ஏன் அப்படின்னா, அதில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்றது நான் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட நம்பர் வந்து ஒரு 38, 35 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 35 கொஷினுக்கு நீங்கள் வந்து போடாமல் விட்டுட்டீங்க. பட் வந்து அந்த 35க்கான ஆன்சர் வந்து நீங்கள் எழுதிட்டீங்க, நம்பர் போடலை அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய பேப்பர் வந்து ரீவேஷன் பண்ணுறாங்களே, அப்போ வந்து அவங்க வந்து ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 50 பேப்பர் 100 பேப்பர் ஒரு நாளில் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும், இவ்வளோ மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அப்போ உங்களுடைய பேப்பரை வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் வந்து அதிகபட்சம் வந்து எடுத்து வந்து இது பண்ணுவாங்க, திருத்துவாங்க. அப்போது அவங்க வந்து நீங்கள் மார்க் போடாமல், அதாவது நம்பர் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க உட்காந்துக்கிட்டு செக்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கான அதை டைமும் வந்து அங்கே இருக்காது. ஏன்னா இவ்வளோ பேப்பர் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும். அதனால் வந்து அப்போ நீங்கள் நம்பர் போடலையா, அப்போ அந்த கொஷினை விட்டுட்டு அவங்க நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகிடுவாங்க. பட் அட் த சேம் டைம் ஸோ ஒரு சிலவங்க வந்து இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பப்ளிக் அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதுனால நீங்கள் வந்து சரி ஒரு படிக்க ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து மறந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு 10th ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் வரும்போது ஒரு சில நிறைய ஸ்டாஃப்ஸே டீச்சரே சொல்கிறேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எந்தக்கான கொஷின் அப்படின்றது அவங்க வந்து கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து போடுற டீச்சர்ஸும் வந்து இருக்காங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இப்போ வரவங்க வந்து நம்மளுக்கு வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றது நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து கொஷின் நம்பர் வந்து போடணும் எல்லாத்துக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வில் மஸ்ட் டு ரைட் டு கொஷின் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது டாபிக். எதை பற்றி டாபிக்? ஸோ டாபிக் ப்ளஸ் சப் டாபிக். இப்போது உங்களுடைய சோஷியல் சயின்ஸ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2ஆம் உலக போர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ 2ஆம் உலக போர் அப்படின்றது ஒரு போட்டு டாபிக் கொடுக்குறான்னு வச்சிங்களேன். ஸோ அப்போ இந்த 2ஆம் உலக போர் தான் உங்களுடைய மெயின் டாப்பிக்காக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் அதை படிச்சிங்களே, அதை வச்சு ஒரு சப் டாபிக் மாதிரி. ஸோ இந்த இயர்லேருந்து இந்த இயர், இந்த இயர்லேருந்து இந்த இயர், அந்த டாபிக் நீங்கள் போடுறது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து அந்த ப்ரெசன்டேஷனுக்கான இதுவும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து மஸ்ட்டாக வந்து நீங்கள் டாபிக் போடணும், சப் டாபிக் போடணும் ஓகேங்களா. இது வந்து மெயினாக வந்து பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது வந்து கொஷின் நம்பர் போடணும், அப்புறம் வந்து ஹேண்ட் ரைட்டிங், அப்புறம் வந்து டாபிக் ப்ளஸ் சப் டாபிக். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பண்ணிடணும். 4வது விஷயமா என்ன அப்படின்றது ப்ரெசன்டேஷன். இந்த ப்ரெசன்டேஷனில் நம்மளுடைய ஒரு அழகாக்குறது, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காகிதத்தை கொடுத்து உங்கள்கிட்ட கலர் பென்சில் கொடுத்தா அந்த கலர் பென்சில் வச்சு நீங்கள் எப்படி அதை வண்ணமாக அழகாக ஆக்கிறீங்களோ அது மாதிரி தான் இதுலேயும். இப்போ வந்து ஒரு சம்திங் வந்து செகண்ட் வார் அப்படின்றது ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ இதுக்கு வந்து ஒரு அழகாக ஒரு 2 லைன் இப்படி போட்டிங்க அப்படின்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அழகாக வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இது மாதிரி வந்து போட்டுங்க. அதாவது பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து போட்டு எழுத பாருங்கள். இப்போ 2 மார்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு ஸ்டாரோ ஓகேங்களா, ஸ்டாரோ போடலாம். இல்லை எல்லாத்துக்கும் சொல்கிறேன், பிக் கொஷனுக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து ஸ்டார் போடுங்க. அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஸோ ஏரோ மார்க். ஸோ இந்த ஏரோ மார்க் போடுறதும் சரி, ஷார்ப் போடுறதும் சரி,
அது வந்து கொஞ்சம் அழகாக போடுங்க ஓகேங்களா. ஒரு சிலவங்க வந்து இப்படி போட்டு விட்ருவாங்க ஸ்டாரு, இது ஸ்டாருக்கும் இந்த ஸ்டாருக்கும் டிஃபர் பண்ணுங்க. இதே மாதிரி ஈரம் மார்க் போடுறோம்னா இப்படி போட்டு விட்ருவாங்க. ஸோ அந்த ஒரு நீட்னஸ், ஒரு அழகாக. ஸோ ஒவ்வொரு கொஷின் முடியும் போதும் கோடு போடுங்க லாஸ்ட்டாக ஓகேங்களா. 2 கோடு போட்டுங்க. இப்போ இது வந்து ஒரு 2 மார்க் எழுதிருக்கேன், 2வது 2 மார்க் வருது அப்படின்னா இங்கே ஒரு கோடு போடுங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய பேப்பர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணணுமோ அப்படி அழகாக பண்ணலாம். இன்னொரு மெத்தடாலஜி இதுவும் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், பட் வந்து சோஷியல் யூஸ் பண்ணல. நான் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் மேபி யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு டாபிக் இருக்குது ஃபார் இதே டாபிக் எடுத்துக்கோமே, சரி வேணாம் நான் இன்னொன்று வந்து எதேன் ஃபர்ஸ்ட் வார் அப்படின்றது ஒரு டாபிக். ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா இப்படி 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 போடுவோம் ஓகேங்களா. ஸோ அந்த க்ளவுட் மாதிரி போட்டு உள்ளே வந்து ரஃப் பண்ணும். இது வந்து நீங்கள் வந்து அது பென்னில் எழுதிட்டு மேலே பென்சிலில் அந்த க்ளவுட் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே ரஃப் பண்ணும்போது அது கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவாக எடுத்து வந்து காமிக்கும் அந்த டாப்பிக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் லாஸ்ட்டாக நம்ம வரக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னா, எனக்கு வந்து எப்படி வந்து மார்க் வந்து கம்மியாச்சு அப்படின்றது நான் சொல்லுவேன். ஸோ நான் வந்து எழுதும்போது 100 மார்க் தான். அண்ட் தென் வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்மளுக்குலாம் வந்து 2:30 தான் நாங்கள் எழுதும் போது தான். ஸோ நீங்கள் தான் வந்து 3 ஹவர்ஸ் கிட்ட இருக்குது, அப்போ 2.5 மணி நேரம் தான் ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து சோஷியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 98 மார்க் தான் நான் வந்து எடுத்துருவேன் ஓகேங்களா. ஸோ 2 மார்க் மிஸ்ஸிங். அது ஏன் ஆச்சு அப்படின்றது நான் அதுக்கப்புறம் தான் அனலைஸ் பண்ணேன். ஏன்னா நான் மோஸ்ட்டாக வந்து அட்டென்ட் பண்ணுறது இது கொஷனுக்கு இந்த இந்த எப்படி சொல்லுவோம், ஒரு சப்டாபிக் போடுவேன். பட் வந்து இந்த ஏரம் மார்க் ஒரு சில இதில் போடுவேன், ஒரு சில இதில் வந்து ஸ்டாரு போடுவேன். அப்படி மாற்றி மாற்றி ஒரு சில இது எனக்கு அப்படி இருக்கும். நான் ரொம்ப ஸ்பீடாகவும் எழுதணும். அண்ட் தென் வந்து நான் கொஷினை வந்து அதை முடித்து நான் நெக்ஸ்ட்டு கொஷின் போகணும். நான் வாட்ச் வச்சு டைமும் பார்ப்பேன். ஸோ கொஞ்சம் வந்து எனக்கு ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. நானும் வந்து எல்லாமே வந்து அட்டென்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அதுக்கான ப்ரெசன்டேஷன், அதுக்கான எப்படி சொல்கிறது, கரெக்டான வேலை நம்ம எழுதலை அப்படின்னா ஸோ அதுக்கான மார்க் வந்து கம்பல்சரி டிக்ரீஸ் ஆகும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கொடுக்குறது பெஸ்ட்டாக கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பெஸ்ட்டாக கொடுங்க ஓகேங்களா. ஸோ யார் எடுத்து பார்த்தாலும் ஸோ அந்த பேப்பர் வந்து இப்போது எப்படி சொல்கிறது, தங்கத்தை கொடுத்து யார்கிட்ட காமிச்சாலும் அது தங்கம் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. மற்றபடி அது அயனோ இல்லை வந்து செம்போ அப்படின்றது சொல்ல மாட்டாங்க, தங்கம் தான் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கொடுக்குற வந்து தங்கமாக கொடுங்க. அது யார்கிட்ட கை கிட்ட போனாலும் அது தங்கம் தான் சொல்லுவாங்க. தங்கத்துக்கான விலை என்னவோ அது கண்டிப்பாக வந்து வரும் ஓகேங்களா. ஸோ என்னுடைய 10th வந்து பர்சனலாக மார்க் ரெடியூஸ் ஆனதுக்கான ரீசனும் நான் வந்து இந்த ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து லென்த்தாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ லிஸ்ட்டில் வர பவர் வர கட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே. ஸோ அது மேபி நான் எடிட் பண்ண முடிஞ்சால் எடிட் பண்ணி போடுறேன், இல்லைனா அப்படியே கண்டினியூட்டாக வந்து வீடியோ வந்து வரும். ஸோ கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக தான் வந்து நம்ம வீடியோ வந்து டே பை நைட்டாக வந்து ஒர்க் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து நான் தேங்க்ஸ். ஸோ அந்த வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ எவ்வளோ மணி நேரம் நீங்கள் உட்காந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ நல்லா வந்து சோஷியல் எக்ஸாம் எழுதுங்க. ஸோ next and coming videos I will upload in this important question in each and every questions. So ஓகேங்களா. ஸோ I have tried to your career and then focus on your life ஓகேங்களா. ஸோ அதுக்கான முழு ஒத்துழைப்பும் நான் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்ணா. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். பை.